இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காணொளி மூலமாக உங்கள் எல்லாருக்கும் சமாதான பிரபு சபையின் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்கிறோம். இந்த நாளில் கேட்க போகிற செய்தியையும் ஆராதனையும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அதற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே, உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணொளி மூலமாக ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பலனளிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த இக்கட்டான காலங்களில், நெருக்கமான நேரங்களில் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளை தாங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை கூடுதல் இல்லாத இந்த நாட்களில், ஆராதனைக்கு தடையாக இருக்கிறதான இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் உம்மில் பலனடையும்படிக்கு உம்முடைய வார்த்தைகளால் அவர்கள் ஆண்டவரை திடப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளின் மூலமாக நீங்கள் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எலியாவுக்கு அந்த தழலில் சுடப்பட்ட அடையை கொடுத்து அந்த அடையாகிய வார்த்தையின் பலத்தினால அவன் நடந்தது போல உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் உங்களுடைய வார்த்தையின் பலத்தில் நடக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தரை இந்த வேளையிலே பாடி அவருடைய நாமத்தை நாம கீர்த்தனம் பண்ணுவோம். வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இந்த வேளையிலே அந்த தேவனை நாம் விசுவாசத்தோடு நம்ம பாடி நாம் கீர்த்தனம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பழைய பாடல், கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது, அவருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாது, நம்மை விட்டு விலகாது, நம்ம எந்நாளும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். மாறிடாதே, சுத்தகராய்
அவர்களுக்குள்ளாக அப்பா வல்லமை உள்ளதாக செல்ல ஓ கர்த்தனை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனமாகிய நமக்கு எண்ணில்லாத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் தாராளமாய் ஏராளமாய் வைத்து சென்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது அவரை அறிந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்னும் அவரை அறியாதவர்களுக்கும் கூட ஒரு மாபெரும் நம்பிக்கையை தருகிற ஒன்றாயிருக்கிறது. வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 18, 25, 29 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நடந்த 3 வித சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இந்த யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் நாம் பலமுறை தியானித்து பலமுறை தேவனுடைய செய்திகளை கேட்ட நமக்கு மிகவும் அறிமுகமான, நன்றாக அறிந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே நடந்த 3 மிக முக்கியமான சம்பவத்தை நாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஒன்று, ஏமாற்றமும் நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்த மரியாள், அதே போல நம்பிக்கை இழந்து பயத்தில் தவித்த சீஷர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி விசுவாசிக்க முடியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்த சீஷனாகிய தோமா. இவர்கள் மூவருமே 3 வித்தியாசமான நிலையில இருப்பதை இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டதாக முதலாவது அறிவித்தது யார் என்றால், மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். இதை கேட்ட மாத்திரத்தில் சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வேகமாய் ஓடினார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காண அவர்கள் வேகமாய் ஓடினார்கள். ஓடி போய் அவர்கள் அந்த கல்லறை, திறக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லறையில இருவர் ஓடினார்கள். ஆனாலும் பேதுரு தான் முன்பு அந்த கல்லறையினிடத்துல உள்ளே சென்று பார்த்தார். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளம் அங்கே துணிகள் ஒழுங்காக அழகாக வைக்கப்பட்டிருந்தது. 7வது வசனத்தை வாசிக்கிறோம். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். பாருங்க, இங்க ஓடி போய் அவர்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளமாக அங்கே 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார்கள். இவ்விதமாய் அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் இல்லை என்பதை கண்டாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், திரும்ப போய்விட்டார்கள் தாங்கள் இருந்த இடத்துக்கு. 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஆனால் இங்கே மரியாள் மட்டும் அந்த கல்லறையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சீஷர்கள் துரிதமாய் ஓடி வந்தார்கள், பார்த்தார்கள், திரும்பவும் தாங்கள் இருந்த இடத்திற்கு
போய்விட்டார்கள். அவர்களால் அங்கே நிற்க முடியவில்லை. அவர்களுக்குள்ளே பலவிதமான மனதில் கேள்விகள், ஏமாற்றங்கள் இருந்தது. ஆனால் வேதத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மகதலேனா மரியாளோடு கூட பேசினார். ஏனென்றால் அந்த மகதலேனா மரியாள் அங்கேயே இருந்தார். 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள். இங்கே அழுது கொண்டிருந்த மரியாள், இவள் மற்றவர்களைப் போல துரிதமாய் ஓடிவிடவில்லை. அவள் அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒருவேளை அவருடைய சரீரத்தை களவாய் கொண்டு போய்விட்டார்களோ என்று அவளுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருந்தது. எனவேதான் அவள் அங்கே அழுது கொண்டிருக்கிறாள். அழுது கொண்டு அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். சீஷர்கள் வந்தார்கள், வேகமாய் போய்விட்டார்கள். ஆனால் ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு மரியாளே என்று பெயர் சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த தேவன் எப்பொழுதுமே தம் பிள்ளைகளுக்கு மிகவும் மிகவும் நம்பிக்கை தருகிற விதமாய் அவர்கள் பெயர்களை சொல்லி அழைக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் என்று. சில வேளைகளில் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற அது ஒரு விசேஷமான ஒன்று. சில கல்யாணம், மிக முக்கியமான நிகழ்வுகளில் சில தன்னுடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை என்றால் அதில் மிகுந்த துக்கமும் ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள். சிலர் தங்களுடைய பெயர் சொல்லப்படாவிட்டால் அது நிமித்தம் கோபமும் அடைந்து விடுவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர், அந்த காலேஜினுடைய முதல்வர் ஒரு நாள் அதிகாலையில் அந்த பக்கம் வரும் பொழுது அந்த நேரத்தில் அவரை பார்த்து விட்டு அந்த ப்ரொஃபஸரை சார் சார் அப்படின்னு பலமுறை கூப்பிடுறார். ஆனால் அவர் தன்னை கூப்பிடுகிறார் என்று தெரியும். அவர் ஏறிட்டு பார்க்கவே இல்லை, போய்கொண்டே இருந்தார். பிறகு அவருடைய பெயரை சொல்லி அவர் கூப்பிட்ட உடனே நின்றார். நின்று கிட்ட வந்து என்ன சார் அப்படின்னா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், சார் எனக்கு ஒரு பெயர் உண்டு என்றார். அவர் அதை ஏன் சொன்னார் என்றால், என்னுடைய பெயரை சொல்லி நீங்கள் அழைக்க வேண்டும். அநேகமாய் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருமே இது போன்ற எதிர்பார்ப்புகள் நிறைய உண்டு. அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த தேவன் உங்கள் பெயர்களை மட்டுமல்ல, உங்கள் மனதிலே எழுந்திருக்கிற கேள்விகளையும் எண்ணங்களையும் அவர் மிகவும் தெளிவாய் அறிந்திருக்கிறார். அன்றைக்கு மரியாள் அழுது கொண்டிருந்தார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஏதோ சில காரணங்களால் அழுது கொண்டிருக்கலாம். உடைய வாழ்க்கையில அழுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். எனக்கு எதிர்காலம் இல்லையோ என்று அழுது கொண்டிருக்கலாம். நான் நம்பினதை இனி நடக்காதோ என்று அழுது கொண்டிருக்கலாம். அல்லது என்னுடைய நம்பிக்கை வீண் போயிற்று என்று அழுது கொண்டிருக்கலாம். வேதத்தில் பல காரியங்களுக்கு அழுதிருக்கிறார்கள். ஆகாரும் கூட தன் பிள்ளை சாக போகிறது என்று அழுதான். எசேக்கியா வியாதியில மரித்து விடுவேனோ என்று அழுதான். பலர் அழுதிருக்கிறார்கள். ஆனால் இங்கே மரியாளுடைய அழுகை எதற்காக என்றால், இயேசு கிறிஸ்துவின் மேல் அவள் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக அவள் அழுது கொண்டிருந்தாள். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மேல் இவ்விதமான ஒரு அன்புடையவர்களாக இருந்தால், அவருக்கான அழுகையாய் நம் வாழ்க்கையில் இருந்தால், கர்த்தர் அந்த அழுகையை மாற்றுவார். அவள் பெண்ணாக இருந்தும் தனித்து கல்லறை அண்டையிலே நின்று கொண்டிருக்கிறார். பொதுவாக அந்த விடிய காலையில கல்லறையில ஒரு பெண் தனிமையாய் நிற்பது அது சாத்தியமற்ற ஒன்று. ஆனால் அந்த பெண் தனிமையாய் இருந்தாலும் நின்றார். இன்றைக்கு ஒருவேளை உலகம் ஒரு விதமாக போய்கொண்டிருக்கும் போது, தேவனை நம்புகிற, தேவனை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் சில வேளைகளில் தேவனுக்காக தனித்து விடப்பட்டாலும் விசுவாசத்தில் நிற்க வேண்டும். நீங்கள் தேவனுக்காக நிற்க வேண்டும். நீங்கள் தேவனின் பட்சமாய் நிற்க வேண்டும். ஏனென்றால் தேவன் இந்நாட்களிலே தமக்காக நிற்கிறவர்களை
அவர் எப்பொழுதும் காண்கிறவராயிருக்கிறார். தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், என் கண்ணீரை அவர் துருத்தியிலே வைக்கிறார் என்று. அருமையானவர்களே, நீங்கள் எதற்காக கண்ணீர் விடுகிறீர்கள் என்பது தேவன் மாத்திரம் அறிந்தவராக இருக்கிறார். நிச்சயமாய் ஒன்றை சொல்ல முடியும், தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை பெயர் சொல்லி அவர் அழைக்கிறார். இந்த மரியாள் அங்கே ஒரு காட்சியை காண்கிறார். 15வது வசனத்துல பார்க்கிறோம், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இங்கே மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கொண்டு வந்த பரிமள தைலத்தை எப்படியாவது வைத்து அவரை கனப்படுத்தி விட வேண்டும். அதிலே மிகுந்த ஆவலாக அவள் இருக்கிறார். எனவேதான் இப்பொழுது அங்கே ஒருவரை பார்த்தாலும் தோட்டக்காரர் என்று எண்ணினார். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளின் மனதில் பலவிதமான அழுகைகளும் பலவிதமான குழப்பங்களும் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சரியாய் பார்ப்பது இல்லை. அங்கே இயேசுவை அவள் பார்க்க முடியவில்லை, தோட்டக்காரர் என்று எண்ணினார். பாருங்க, ஆண்டவரை தவறான ஒரு எண்ணத்தோடு இப்பொழுது அந்த மரியாள் எண்ணக்கூடியதாக இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் ஒரு நாள் அப்படி எண்ணவில்லை என்று சொல்ல முடியாது. எத்தனையோ நேரங்களில் நாம் அவர் மேல எத்தனை தவறுதலான எண்ணங்கள் கொண்டிருக்கிறோம். நான் ஜெபித்தேன், நான் விரும்பினேன், நான் வாஞ்சித்தேன், நான் அவருக்காக இதை செய்தேன், ஆனாலும் ஆண்டவர் இதை செய்யவில்லையே, அவர் என்னை கைவிட்டு விட்டாரே, அவர் இன்னும் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்றெல்லாம் நாமும் பல முறை இந்த ஆண்டவர் மீது பலவிதத்தில் தவறான புரிந்து கொள்ளுதல் உடையவர்களாய் இருந்தோம். ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறவர் இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தவர் சற்று தனித்திருக்க வேண்டும் என்று சொல்லி தம் சீஷர்களை அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி துரிதப்படுத்தினார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அக்கறைக்கு போகும்படி படவிலே ஏறி சென்றார்கள். படவு நடுக்கடலிலே சென்ற போது அதிகமான புயலும் காற்றும் கொந்தளிப்பும் உண்டாயிற்று. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இனி நாம் பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்தார். அவர்களோ அவரை ஆவேசம் என்று எண்ணி பயந்தார்கள். அவர்தான் வருகிறார். இதுவரைக்கும் கடல்ல அப்படி நடந்ததை அவங்க கண்டதில்லை, மனுஷன் நடந்ததை கண்டதில்லை. எனவே இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்தாலும் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். அங்கே மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவரை அவர்கள் ஆவேசம் என்று அவர்கள் எண்ணினார்கள். பாருங்க, ஆண்டவர் நாம் இருக்கும் இடத்துக்கு நம்மை தேடி வந்தாலும், நம்மை அவர் ஆறுதல்படுத்த வந்தாலும் சில வேளைகளில் இப்படித்தான் தவறுதலாக புரிந்து கொள்ளுகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடந்ததை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அவர் தான் வந்துட்டு இருக்கிறார். ஆனால் அவர்கள் இப்பொழுது தவறாக எண்ணினால பயந்தார்கள், கலக்கம் அடைந்தார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்மை தேடி வருகிறவர். அவர் பிறப்பில் மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த பிறகும் தம்முடையவர்களை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்பொழுதெல்லாம் நம்முடைய இடத்துக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வருகிறார் என்பதை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே இடத்துல அழுது நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணியோடு பேசும்போது முதலாவது வேலைக்காரர் என்று எண்ணிய அதே மரியாள் பின்பு அவர் யார் என சரியாக அறிந்து கொண்டாள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவள் சரியாய் அறிந்து கொண்டதுனால 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அவள் இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ரபி. அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள்.
இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்ப பார்த்து ரபோனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், இனி உன் போதகர் மறைந்திருப்பதில்லை என்று. மெய்யாகவே நம்முடைய ஆண்டவர் போதகர் மறைந்திருக்கிறவர் இல்லை, அவர் நமக்கு போதிப்பவர். இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் போதனை அநேகருக்கு நம்பிக்கையை தந்தது, அநேகருக்கு மன ஆறுதலை தந்தது, அநேகருக்கு அதன் நித்தியத்தை குறித்த வெளிச்சத்தை தந்தது. ஏனென்றால் அவர் நல்ல போதகர். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ரபோனி, போதகரே என்று அவரை சரியாய் புரிந்து கொள்ள முடிந்தது. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில அவள் இயேசுவின் மேல் அதிக அன்புடையவளாக இருந்ததனால அவர் போதகர்தான் என்று தெரிந்து கொண்ட உடனே அவர் அண்டையிலே நெருங்குகிறார். 17வது வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அவளுக்கு இருந்த அன்பு, இயேசு கிறிஸ்துவை நேசித்த நேசம். எனவே இப்பொழுது இயேசுதான் என்று அறிந்தவுடனே அவரை தொடுவதற்காக அவள் நெருங்கி வரும் பொழுது தொடாதே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே தான் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் உயிரோடு இருந்த நாட்கள்ல அநேகர் அவரை தொடும்படி அவரை தொட வந்த ஜனங்களுக்கு சீஷர்கள் தொடும்படியாய் அனுமதி தந்தார்கள், தொடும்படி வகை செய்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இங்கே தொடுவதற்கு அனுமதி கிடைத்தது, தொட்டவர்கள் எல்லாரும் சுகமடைந்தார்கள். ஆனால் இப்பொழுது உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து தொடாதே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இங்கே எதை நிரூபிக்க விரும்புகிறார் என்றால், அவர் பிதாவின் சன்னிதானத்தில் சென்று இந்த உலகத்தின் பாவத்துக்காக சிந்தப்பட்ட திரு ரத்தத்தை காண்பித்து பரிகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர் மிகவும் உன்னதமான ஒரு பிரதான ஆசாரியராய் தன்னை காண்பிக்கிறார். இரண்டாவது பகுதியாக அந்த யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருந்தது. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், உயிர்த்தெழுந்த அன்றைய தினம் சீஷர்கள் ஒரு வீட்டுக்குள்ளாக, இப்பொழுது அவர்கள் வீடு பூட்டப்பட்ட நிலையிலே உள்ளாக இருக்கிறார். இது ஜபத்துக்காக பூட்டப்பட்ட வீடு அல்ல, இது எதிரிகள் தங்களை கண்டுவிடக் கூடாது என்பதற்காக, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் வீட்டை உள்ளாக பூட்டிவிட்டு உள்ளே இருக்கிறார்கள். இவர்கள் யார் என்றால் சீஷர்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவுக்காக எதையும் செய்வோம் என்று சொன்னவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் பயத்தினாலே, பொதுவாக நாம் நினைக்கிறோம் பெண்கள் தான் பயப்படுவாங்க, இங்கே ஆண்கள் பயந்தார்கள், அநேகராயிருந்தும் பயந்தார்கள். ஏறக்குறைய இந்த இடத்துல ஒரு 9 பேராவது இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 9 பேர் இருந்தும் அவர்கள் பயந்தார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினத்தில் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யாருக்கு பயந்தார்கள்னா தங்கள் இனத்தாராகிய யூதர்கள். இந்த யூதர்கள் தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், உடன்படிக்கைக்குரியவர்கள், விசேஷமானவர்கள் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த யூதர்கள் யாராக இருந்தார்கள் என்றால், சில நேரங்களிலே தேவனுடைய காரியங்களை சரிவர புரிந்து கொள்ளாதபடினால் அவர்கள் கொலை செய்யவும்
அவர்கள் துணிகரம் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் கூட அவர் சில வேளைகளிலே நன்மையை செய்துவிட்டால் ஓய்வு நாளை மீறியவர் என்று சொல்லி அவரை அவர்கள் கொலை செய்யவும் துணிந்தவர்கள். எனவேதான் இங்கே சீஷர்கள் என்ன செய்தார்கள்னா, யூதர்களுக்கு பயந்து. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் மனுஷன் கொலை செய்வார்கள் என்று பயப்படுகிறோமோ இல்லையோ, கொரோனாவுக்கு பயந்து வெளியே போக முடியாத பயம், தலை காட்ட முடியாத பயம். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் என்றால், நாம் இருக்கும் இடத்திலே வந்து நம் பயத்தை மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல பூட்டிய வீட்டுக்குள்ள வரக்கூடியவர் வேறு யாரும் இல்லை. அவர் ஒருவர் மட்டுமே பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளே வந்து அவர்கள் பயத்தை நீக்கினார். இந்த காலை வேளையில நீங்கள் எதற்காக பயந்து கொண்டிருந்தாலும் உயர்த்தெழுந்த இயேசு உங்கள் பயத்தை உங்களை விட்டு நீக்குவார். யூதர்கள் அவ்வளவு நல்லவங்க இல்லை. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர் ஓய்வு நாளில் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார். எனவேதான் இந்த யூதர்களுக்கு பயந்ததனால இந்த சீஷர்கள் கதவை பூட்டிக்கொள்ளே இருந்தார்கள். இந்த காலை வேளையில ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எப்பேற்பட்ட பயம் இருந்தாலும், நீங்கள் பயத்துல சிக்குண்டிருந்தாலும், பயத்தை போக்குகிற ஆண்டவர் நீங்க இருக்கும் இடத்துல உங்களுக்கு தரிசனமாவார். உங்களை பயத்தில் நின்று அவர் விடுதலையாக்குவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே கூட வாசிக்கிறோம். யூதர்களுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களுக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார். யார் அவன் என்றால் சவுல். இவன் இதற்கு முன் அநேகரை கொலை செய்யவும், சிறைப்படுத்தவும், துன்புறுத்தவும், பயமுறுத்தவும் கூடியவனாய் இருந்தான். ஆனா இப்பொழுது அப்படிப்பட்டவனை ஆண்டவர் சந்தித்து அவனை ரட்சித்தார். ஆண்டவர் கொலைகாரனையும் அநேகரை ரட்சிக்கிறவனாய் மாற்றுகிறார். இந்த யூதர்கள் அவ்வளவு மோசமானவர்கள் என்று சொல்லி பயந்து சீஷர்கள் அங்கே தங்களை மறைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அந்த வீட்டிலே தோன்றி முதலாவது அவர்கள் பயத்தை அவர் மாற்றினார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். பயந்து அவர்களுக்கு தேவன் ஒரு நித்திய சமாதானத்தை கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்துல நமக்கு பொன் பொருள் வீடு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருப்பது போலவே அதிகமான சமாதானம் நமக்கு தேவை. ஏனென்றால் தேவன் தம் பிள்ளைகளுக்கு தருவது சமாதானம். இங்கே சீஷர்கள் அந்த வார்த்தையை கேட்டவுடனே நான் நினைக்கிறேன், நிச்சயமாய் ஒரு இருதயம் சமாதானம் அடைந்தது. ஏனென்றால் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் வெறுமையாய் அது திரும்புவதில்லை. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலிருந்து மழையானது இறங்கி வந்து பூமியை நனைப்பித்து அது நல்ல விதைகளை விதைய செய்து அது எப்படி பலன் தருகிறதோ அது போல வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை இருக்கும். நான் அனுப்பினதை அது நிறைவேற்றும் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அந்த சீஷர்களுக்கு இப்பொழுது சமாதானத்தை அருளியது. சொல்ல போனால் இப்பொழுது அவர்களுக்கு அந்த வீடு அல்ல பாதுகாப்பு, அவர்கள் நடுவே இருக்கிற இயேசுவே பாதுகாப்பு. அவர்களுக்கு அது அல்ல அரண், இயேசுவே அவர்களுக்கு அரண். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த விதத்திலும் பயந்து கொண்டிருப்பதை இயேசு விரும்பவில்லை. அந்நாளில் அவர் என்ன செய்தார்? அந்த சீஷர்களுக்கு, அந்த யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், 22வது வசனத்துல அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இங்கே சீஷர்கள் மேல ஒரு புதிய ஆசீர்வாதம் வருகிறது. என்ன ஆசீர்வாதம் என்றால்,
தேவன் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய ஆவியினாலே சிடப்படுத்தப்படவும், நாம் தேவனுடைய ஆவியினாலே பலப்படுத்தப்படவும், நாம் தேவனுடைய ஆவியினாலே இடைக்கட்டப்படவும் தேவன் பரிசுத்த ஆவியை உயிர்த்தெழுந்ததால் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நாள்ல அவர்கள் பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்பொழுது சொல்ல போனால் தேவன் அவர்களுக்கு தந்த ஆவி பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள ஆவியை தந்துவிட்டார். தெளிந்த ஆவியை தந்துவிட்டார். அன்பின் ஆவியை தந்துவிட்டார். இப்பொழுதோ அந்த சீஷர்கள் எதற்காக இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் போய் பயத்தில் இருக்கிறவர்களே, அவநம்பிக்கையில் இருக்கிறவர்களே, ஏமாற்றத்தில் இருக்கிறவர்களே தேவனுக்கென்று வழி நடத்துவதற்காக அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுக்காக செயல்பட வேண்டும். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் பலனாக பரிசுத்த ஆவியை பொழிந்து கொண்டிருக்கிறார் சபையின் மேல். எதற்காக என்றால், பயம் நீங்கி தேவ அன்பும் சமாதானமும் இருதயத்தில் நிறைந்திருக்கும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்று நான் எண்ணுகிறேன், அல்லது 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது மட்டுமல்ல, நம்பிக்கை. இது ஒரு ஜீவ நம்பிக்கை, இது வாழாத நம்பிக்கை, இது வெட்கப்படுத்தாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தேவன் தம் சீஷர்களின் உள்ளத்துல பரிசுத்த ஆவியினால நிரப்பி ஊற்றிவிட்டார். சொல்ல போனால் அவள் இருதயம் இப்பொழுது ஜீவனுள்ள நம்பிக்கையினால் நிரம்பி இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவ அன்பை பெறும் பொழுது இந்த அன்பு நம்மை பாதுகாக்கிறது, இந்த அன்பு நம்மை பலவான்களாக்குகிறது, இந்த நம்பிக்கை நம்மை ஜீவனுள்ளவர்களாய் வைக்கிறது. நாம் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியை பெறுவதன் நோக்கம், சபையை தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்புவதனுடைய நோக்கம் என்ன? தேவனுக்கு உகந்த பலியாய் பரிசுத்தமாய் மாற்றப்பட வேண்டும் அவருடைய பிள்ளைகள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பவுல் அதை குறித்து எழுதுகிறார். அப்படி இருக்கும் சகோதரரே, புறஜாதியாராகிய மற்றவருடைய பலி பரிசுத்த ஆவியினாலே, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி இருக்கும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியை எல்லாரும் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோமானால் நாமே தேவனுக்கு பலியாக. ரோமர் 12 எழுதுகிறாரு, உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள் என்று பவுல் எழுதுகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பலியாய் நோவா கர்த்தருக்கு ஒரு பலி செலுத்தினான், பரிசுத்தமானதை பலியாக செலுத்தினான். கர்த்தர் அதை முகர்ந்தார், கர்த்தர் அதை அங்கீகரித்தார், கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை செய்தார். நீங்களும் நானும் இந்நாட்களில் ஒரு பரிசுத்தமான பலியாய் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். எனவே நாம் இந்த நாட்களில் மிகுந்த தைரியத்தோடு இருக்கலாம். சீஷர்கள் போய் இதை தோமாவுக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் தோமா அதை விசுவாசிக்கவில்லை. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25லிருந்து 28 வரை வாசிப்போம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இங்கே தோமா மற்றவர்களை விட ரொம்ப அறிவாளியாகவும், மற்றவர்களை விட மிகவும் தெளிந்த புத்தி உள்ளவனாகவும், மற்றவர்களை விட அவன் விசேஷமானவனாகவும் தன்னை காண்பிக்க விரும்புகிறான். நீங்கள்லாம் சும்மா பார்த்தேன்னு சொல்றீங்க, நான் அப்படிலாம் நம்ப மாட்டேன். உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்தது உண்மையானா அவருடைய காயங்கள்ல என் விரலை போட்டு பார்ப்பேன். அதுக்கு சீஷர்கள் ஏறக்குறைய இங்கே 10 பேர், மொத்தம் 12 சீஷர்கள். அதில் யூதாஸ் காட்டி கொடுத்து
தேவனை விட்டு போய்விட்டான். இங்கே தோமா இந்த சீஷர்களோடு கூட அன்றைக்கு இல்லை. இங்கே 10 சீஷர்கள், இந்த 10 பேரும் ஒரே வார்த்தை சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று. ஆனால் இதை கேட்ட மாத்திரத்துல தோமா, அதை நான் நம்ப மாட்டேன். இவன் ஒரு விதத்துல சொல்ல போனா தன்னை அறிவாளியா எண்ணுகிறான். இன்னொன்று, இவன் தன்னை பெருமையுள்ளவனாக. சிலருக்கு சில காரியங்கள்ல ரொம்ப பெருமை இருக்கும், சில காரியங்களிலே தங்களை அறிவுள்ளவர்களை போல காட்டுவார்கள். ஆனால் இவன் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இவர்களோடு கூட நாமும் இருந்திருக்கிறோம், இவர்கள் இயேசுவின் போதனையை கேட்டவர்கள், கட்டாயம் இயேசு ஒருவேளை தரிசனமாக இருக்கலாம் என்று அவன் கேட்டு இன்னும் அறிய வேண்டியதற்கு பதிலாக அவன் சொல்லுகிறான், என் கையை நான் போட்டு பார்த்தேன். பாருங்க, அவன் பிடிவாத குணம் உள்ளவன், அவநம்பிக்கை. ஒரு மனுஷன் பிடிவாதமாயிருப்பதும் அவநம்பிக்கையுமாயிருப்பதும் தேவனுக்கு உகந்தது அல்ல. ஆனா இவன் யாரு? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். ஆனா அவன் இப்ப எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பிடிவாத குணமுள்ளவனாயும் அவிசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை நேசித்திருக்கிறார், உன்னை பெயர் சொல்லி கூப்பிட்டிருக்கிறார். இனியும் உன்னுடைய வாழ்க்கையில பிடிவாத குணங்கள் இருக்கக்கூடாது, உனக்கு ஆவிக்குரிய பெருமைகள் இருக்கக்கூடாது, நீ அவநம்பிக்கையில் இருக்கக்கூடாது, நீ நம்ப வேண்டும். நம்ப வேண்டும். பாருங்க, ஒருவர் அல்ல 10 பேர் சொல்லி சொல்லுவாங்க, உலகமே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அந்த மாதிரி ஒரு குணமுள்ளவனாக இவன் இருந்திருக்கிறான். இத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவனமாக கேட்டிருக்கிறார், கண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு யார் என்றால், அவரை கண்டோம் என்று, அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லும் தம் சீஷர்கள் மற்றவரிடத்தில் பேசும்போது, அந்த சீஷர்களை எதிர்த்து அல்லது அவர்களுக்கு விரோதமாய் ஒருவர் பேசும்போது அந்த வார்த்தைகளை இயேசு கவனமாய் கேட்கிறார். அந்த சம்பவங்களை இயேசு கண்களால் பார்க்கிறார். ஏனென்றால் உயிர்த்தெழுந்தவர். எனவேதான் நாம் அதே யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 27, 28, 29 வரை. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள், தோமா அன்றைக்கு விசுவாசமாக இருந்தார் என்று. ஆனால் உண்மையிலேயே அந்த நேரம் வரைக்கும் அவர் அப்படி இருந்திருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஏன் ஆண்டவர் இயேசு அவனிடத்துல அவனுக்கு முன்பாக இப்பொழுது தரிசனமாக இருக்கிறார் என்றால், ஒருவரும் கெட்டு போவதை விரும்பாதவர். தோமா அவிசுவாசத்துல கெட்டு போக அவர் விரும்பவில்லை. இப்பொழுது அவன் விசுவாசத்துல நிறுத்துவதற்காக இயேசு அவனுக்காக தம்மை உயிருள்ளவராய் இங்கே காண்பிக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், புதிய ஏற்பாட்டில் முதல் முறையாக இங்கேதான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, என் தேவனே. ஆண்டவரே அநேகர் சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் என் தேவனே என்ற வார்த்தை இங்கதான் முதல் முறையாக சொல்லப்படுகிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததனுடைய நோக்கம் என்ன? அவன் தேவன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக. அவன் இப்பொழுது நல் அறிக்கை செய்கிறான். என்ன அறிக்கை செய்கிறான்? ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். பாருங்க, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தோமாவுக்கு இவ்விதமாய் தன்னை வெளிப்படுத்த வேண்டும்?
பேசுகிறோம், அதை இயேசு கவனமாக இருக்கிறார். இந்த 10 சீஷர்களுக்கு முன்பாக அவன் நான் நம்ப மாட்டேன், நான் கையை போடுவேன், அவன் பேசினதெல்லாம் கேட்டார். இந்த நாட்களில் நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தில் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் பேசும் ஒவ்வொரு பேச்சும் அவர் காதுகளிலே விழுந்து கொண்டிருக்கிறார். நாம் அவிசுவாசமாய் பேசாமல் விசுவாசமாய் பேசும்போது கர்த்தர் அங்கே மகிமை கொள்கிறார். எனவே அவர் முன்பு அவிசுவாசமாய் பேசியிருந்தாலும் இப்பொழுது அவர் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். ஆண்டவர் அந்த தோமாவை தான் நம்முடைய இந்தியாவுக்கு அனுப்பினார், வட மாநிலங்களுக்கு அனுப்பினார். பல இடங்களிலே சென்று கர்த்தருக்காக மகிமையான காரியத்தை தோமா செய்தார். அவர் சீஷர்களிடத்தில் உயிர்த்தெழும் முன்பாக அவிசுவாசத்தை பேசினாலும் இயேசுவை தரிசித்த பின்பு ஒரு இடத்திலும் ஒருபோதும் அவர் அவிசுவாசமாய் இருந்ததே இல்லை. காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களை போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இன்னொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்துல அல்லது உங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகிற தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளிடத்துல நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பது கவனமாக இருக்கட்டும். நம்பிக்கையை பேசுங்கள், விசுவாசத்தை பேசுங்கள், பயபக்திக்குரியதை பேசுங்கள். கர்த்தர் உங்கள் பேச்சையும் கர்த்தர் உங்கள் செயலையும் காண்கிறவராயிருக்கிறார். நாம் ஒன்றை அறிய வேண்டும், உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பேச்சை மட்டுமல்ல நம்முடைய செயலையும் கவனமாய் இந்நாட்களில் கவனித்து வருகிறார். எனவே நாம் தேவனுக்கு ஏற்ற செயலிலே விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாட்களிலே மரியாதை போல உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். சீஷர்களை போல அடைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையின் பயத்தை போக்குவார். தோமாவை போல உங்களுக்கு இருக்கிற அவநம்பிக்கையை நீக்கி உங்களை தெளிவுபடுத்துவாராக. இவ்வித ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் உரியதாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் நம்மை வழி நடத்துவார். வழி நடத்தும் தேவன் கிருபையும் சமாதானமும் நம்மை மூடிக்கொள்வதாக. ஜெபிப்போம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவே, உயிர்த்தெழுதலால் கிடைத்த நல்ல ஆசீர்வாதங்கள், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்க்கை முழுவதும் ஆளுகை செய்யும். இனி அழுகை இல்லை, இனி பயம் இல்லை, இனி ஆண்டவர் அவிசுவாசம் இல்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுந்தவர் எங்களுக்கு எல்லா சம்பூர்ண நன்மைகளையும் தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.